ஈத் முபாரக். போதும் அப்படியே உங்களை எல்லாரையுமே நான் வந்து கறிக்கடை கூட்டு போகிறேன். கறி இது முன்னால தொட அக்கா மிளகா எவ்வளோக்கா? 2 மிளகா. நம்ம இது அம்மா சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வந்தாங்க. பசங்க தரட்டா பிஸ்மில்லா. டாடி சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டு முடிக்கலையா? கறி பாருங்க, பிரியாணிக்குனே வாங்கின பீஸ் காரை இப்படி காட்டு, இப்படி காட்டு. இந்த கெட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல வந்து 5 இலை இருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? டீ குக்கரில் வந்து தம் ஸ்டேஜுக்கு போயிட்டுங்க. அப்படியே நல்லா கிரேவியோட ஜூஸியாக இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த தடவை நீட்டாக வந்து பாக்ஸஸ் வாங்கி பாக்ஸஸில் அப்படியே பேக் ஆகி போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:30 ஆயிடுச்சுங்க. அவங்களாலே அப்படியே நொறுங்கி விழுந்துருது, ஏதோ கொட்டுக்கறி விழுந்த மாதிரி விழுந்துருது. இதை வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பாக ரம்ஜானுக்கு வேணும், ஏன்னா அம்மா சூப்பராக பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. இன்றைக்கி வந்து ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் டு எவ்ரி ஒன். ஈத் முபாரக். ஸோ இந்த 30 days நோன்பு சூப்பராக முடிஞ்சு இன்றைக்கி வந்து ரம்ஜானோட மார்னிங். இப்போ தான் ஜஸ்ட்டு தூங்கி முழிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ரம்ஜான் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு முக்கியமானது என்னது? கறி வாங்க போகணும். அது என்னென்னா அப்படின்னா, ரம்ஜான்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக பிரியாணி தான். ஸோ அந்த பிரியாணியை பண்ணுறதுக்கு நம்ம வந்து கறி வாங்கணும். அதுக்கு முன்னாடி அம்மாலாம் போய் பார்த்துட்டு கிச்சனில் என்ன ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு விசிட், ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ தொடரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். நம்மளோட ரம்ஜான் செலிப்ரேஷன் அப்படியே ஃபுல்லாகவே நான் காட்டுவேன். நம்மளோட கிட்ஸ்லாம் ஒன்றும் எந்திக்கவே இல்லை, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து ரம்ஜான் செலிப்ரேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அம்மா ஈத் முபாரக். ஈத் முபாரக்மா. என்ன பண்ணுறீங்க? தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன். தேங்காய் பால் எதுக்கு எடுக்கிறீங்க? இடியப்பம் காலை சாப்பாட்டுக்குண்ணா? ஆமாம். இடியப்பம் அவுச்சாச்சு போலைய. ஆமாம். ஸோ இடியப்பம் ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இடியப்பம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் பாயாசம், அப்படியே நெய் மிதக்க சூப்பராக இருக்குங்க பாயாசம். அம்மா பாயாசம் டேஸ்ட் பார்த்துடலாமா? பேரலாக தக்காளி வெங்காயம் இந்த வேலைகள் வர போயிட்டுருக்குங்க. ஸோ ரம்ஜான் அன்னைக்கு முதல்ல வந்து காலையிலே வந்து இந்த பாயாசம் குடிக்கிறதே ஒரு சூப்பராக இருக்குங்க. போதும். ஸோ பாயாசம் நல்லா பொடி சேமியா போட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா இனிப்பு, நல்லா நட்ஸ்லாம் போட்டு. இவ்வளோ நாள் நோம்புலே வர இருந்தோமா, அதனால் இன்றைக்கி பாயசம்லாம் குடிக்க வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக தெரியுது. இப்போ பாயசத்தை குடிச்சிட்டு அப்படியே உங்களை எல்லாரையுமே நான் வந்து கறிக்கடை கூப்பிட்டு போகிறேன். பிரியாணி பீஸ்னா அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க, நல்ல பீஸாக நீங்களே பார்த்துக்கோங்க. அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு வீடியோ, கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன். வேறு என்ன ரம்ஜானுக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன்னா நீங்கள் போட்டு சூப்பரான மட்டனுங்க. ஸோ மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன். ஸோ எப்போவுமே நம்ம வந்து இங்கே தான் வாங்குவோம். ஆல்ரெடி மட்டன் பாருங்கள். சொல்லுங்கள். இது கறி, கழுத்துக்கறி. இது முன்னால தொட லைன் கறி. இது லைனு. ஓகே. அந்த பிரஸ்ட் பீஸோடு சேர்ந்தது. இது தொடக்கறி. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணியே பண்ணுறீங்க. சூப்பர். ஸோ அங்கே வெயிட் போட்டு இங்கே வந்து இப்போ வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மட்டன் வாங்குகிற வேலை முடிஞ்சிருச்சுங்க. மட்டன் வாங்கி பேக் பண்ணியாச்சு. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இன்னொன்று வந்து பிரியாணிக்கு முக்கியமான ஜாமான் வந்து மல்லி இலை. ஸோ மல்லி இலை வாங்க வந்திருக்கோங்க. ஸோ மல்லி இலை வந்து காலை நேரத்தில் வாங்கினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வீட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பூ வாங்கணுங்க. பூலாம் வீட்டில் இருந்தால் தான் வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலை கொடுக்கும். ஸோ வாங்க அப்படியே பூ வாங்கிடுவோம்.
எல்லா பூவும் இருக்குது பாருங்க. அதாவது கனகாம்பரம் பூ இருக்குது, வேறு பூஜைக்கு போகக்கூடிய பூ எல்லாமே இருக்குது. அக்கா முளை எவ்வளோக்கா? முளை 30, ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்க. 50 ரூபா இல்லை, 2 மணம் வேண்டாம், 50 ரூபாய்க்கு போதும். நல்லா மனம் இருக்குல்லக்கா? மனம் இருக்குல்ல? கறி வாங்கியாச்சு, பூ வாங்கியாச்சு. வெளியில் வாங்க வேண்டிய ஜாமான்லாம் ஆல்ரெடி நேற்று நிறைய வாங்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்து அப்படியே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தொழுகைக்கு ரெடி ஆகிட வேண்டியதான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஈத் முபாரக் அஜுல். என்ன ரெடி ஆகிட்டியா? தொலை போலாமா? கொஞ்சம் தள்ளிப்போ, உன் ட்ரெஸ்ஸை காட்டும் எல்லாருக்கும். தள்ளிப்போ. ஸோ இதுதான் வந்து அஜுலோட ட்ரெஸ்ஸு. பின்னாடி ஏதோ இருக்குது, கேப் கட்டு. அஜுல் இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு வாங்கியிருக்கான். திரும்ப இது அங்கே பாருங்கள், பின்னாடி கேப் மாடல். இது என்ன போக்கிரி ட்ரெஸ்ஸா? இது என்னது? புது வாட்ச்லாம் கட்டியிருக்க? மியூசிக் லைட்லாம் வருது. இது அம்மா, எங்கள் அம்மா சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வந்தாங்க இந்த வாட்ச். சிங்கப்பூர் வாட்சா அது? சரி, சாப்பிட்டுட்டு தொலைப்போமா நம்ம 2 ரூபா? இது சிங்கப்பூர்ல காதரா இது பயிரமா, இது ஒரு ரேஸ் காரு. சரி இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம தொலைப்போலாமா? வந்து விளாடுவோம். அக்கா ரெடியா? அக்கா குடிச்சிட்டு இருக்கா. ஸோ நானும் அர்ஜுன் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தொட கிளம்பிடணுன்னா ஓகே சொல்லு. போவோண்ணா. இடியப்பம் ஒரு 2 இடியப்பம் மட்டும் வைங்க. ஓகே. அர்ஜுனுக்கு 1 2? 1. ஸோ இடியப்பம், நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து தேங்காய் பாலுங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். அது போக பாயாசம் ரெடி பண்ணியிருக்காங்க. தரட்டா? பிஸ்மில்லா. அஜுல், இடியப்பம், நாட்டு சக்கரை சூப்பராக இருக்கு. நல்லா சாப்பிடு. ஃபுல்லாக காலி பண்ணி சாப்பிடணுன்னா. டேடி சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டு முடிக்கலையா? எப்போவுமே வந்து இந்த தேங்காய் பாலும் நாட்டு சக்கரையும் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? அதை ஃபுல்லாக வந்து குடிச்சிரு, இல்லைன்னா வலிச்சு சாப்பிட்ரு. சரியா? டேடி வெயிட் பண்ணுவேன். ஓகே அனபியா, ஈத் முபாரக். ரெடி ஆகிட்டியா? ஈத் முபாரக். அம்மா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நானும் அஜுல் ரெடியான மாதிரி அடுத்து வந்து அம்மா நதிகா. என்ன பற்றி அக்காவை? அக்காவுக்கு ஈத் முபாரக் சொல்லு. அவன் வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அம்மா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் தொலை கிளம்பட்டுமா? சரி, தொப்பி தரட்டுமா? எடுத்தாங்க. அதில் நல்லா இருக்கா தொப்பி? இறங்குதான்னு பாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இறங்கலாம் செய்யாது. போட்டுக்கோண்ணா. எனக்கும் போட்டுப்போம். சரி, அப்படியே தொலை கிளம்பிடுமா நம்ம? நல்லா தொழுதுட்டு துவா பண்ணிட்டு வாங்க. ஓகேயா? எல்லாருக்கும் துவா செஞ்சுட்டு வரணும். ஸோ ஈதுக்காக போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி க்ரௌடெலாம் இருக்குன்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. என்ன வச்சுருக்க? மசாலா வச்சுருக்கியா? ஸோ ஆல்ரெடி வந்து கூட்டம் ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. ஸோ தொப்பிலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ட்ரன்ஸில். தொப்பி, அத்தர். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏரியாவோட ஈத்கா. ஒரு வழியாக நாங்கள் வந்து இடம் பிடிச்சி உட்காந்துச்சு. கூட்டத்தை காட்டுறேன். சரியான கூட்டங்க. ஸோ நாங்கள் மசாலா கொண்டு வந்தனால விரித்து உட்காந்தாச்சு. ஆரம்பிக்க போதுங்க. எல்லாருமே எழுந்தாச்சு.
दूसरी जमात होगी आप घबराइए नहीं जो लोगों को जगह मिल गई देखो यार ये होगी ना जगह जरा खिसक पे தொழுதுருமா தொழுக முடிஞ்சிருச்சுங்க ஸோ நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் தொழுக சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ரவுண்டு தொழ போகிறாங்க அடுத்த ஜமாத்து சரியான கூட்டங்க ஸோ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எடுத்துடலாமா அப்படியே வந்து நில்லுங்க அஜில் இல்லை இப்போ எடுக்கணும்ல இங்கே பாரு அக்காலாம் அழகாக அதுன்றா சொல்லுங்க ஈத் முபாரக் சொல்லுங்க எல்லாருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. அது தம்ப்நெயில் நல்லா இருந்துச்சுன்னா தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்ஸ் எல்லாம் வந்து விளையாட போயிட்டாங்க. அம்மா நதியாலாம் வந்து கிச்சனுக்கு போயாச்சு. ஸோ நானுமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிச்சனில் போய் காட்டுறேன். அஜுல் என்ன வச்சுருக்க? அஜுல் பாருங்க ஒரு பயங்கரமான திருப்பி காட்டு இப்படி திருப்பி காட்டுறா காரை இப்படி காட்டு இப்படி காட்டு. ஸோ அஜுலுக்கு வந்து இது யார் வாங்கி கொடுத்தா? அம்மா இல்லை சரணியா ஆண்டி சொல்லு. ஸோ இவனுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து வாங்கி கொடுத்த கார் வந்து இன்றைக்கி ரம்ஜானுக்கு கொடுத்தாச்சு. ரிமோட் காரா? நீ என்ன வச்சுருக்க? லேம்ப்பு. சரி பரவாயில்ல, டேடி ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னா. இப்போதைக்கு நீங்கள் அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாசித்து பாருங்கள். கிச்சனுக்குள்ளே வந்தாலே அரிசி தெரியுது, அடுத்து தயிர், குக்கும்பர் கட்டிங் நிறையா வெட்டிகிட்டு இருக்கியோ? ஆனியன்லாம் வெட்டியாச்சாப்போ? அடுத்து அப்படியே வந்தோம்னா பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் போட்டாச்சா? ஓகே, மட்டன் மட்டும் தான் போடணும்ப்போ. ஆமாப்பா ஆமாம். ரம்ஜான்னாலே பிரியாணி தான். ஸோ பிரியாணி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் உள்ள பெரிய குக்கரில் பண்ணுறாங்க. இது வந்து நல்லா பெரிய குக்கருங்க. கறி பாருங்க, பிரியாணிக்குனே வாங்கின பீஸ் காட்டுங்கம்மா. நல்லா பரும்பரும் பீஸு, நல்லா ரெட் மீட் பாருங்களேன். வாஷ் பண்ணி வச்சோன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கு மெயினே கறி தானே. போடுங்க. ஆஹா, பிரியாணிக்கே உண்டான நல்லா கட்டி தயிர். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வீட்டில் குக் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து இப்போது இலை வாங்குறதுக்காண்டி வந்தேங்க. வந்தேன். இலை ரேட்லாம் வந்து உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுங்கள். இங்கே வந்து ஒரு 5 இலை வந்து 50 ரூபான்னாங்க. ஒரு கூட்டு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 5 இலை இருக்காங்க, 50 ரூபா. ஸோ உங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க. இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே உள்ள கடை. இலை, தேங்காய் எல்லாமே இருக்குது. இது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஏரியா தான். அப்படியே வந்துட்டோம். ஆனாலுமே இங்கேயுமே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. பெங்களூரில் பொதுவாகவே ஒரு 11-12 மணிக்கு மேலே தான் சனி ஞாயிறில் டிராஃபிக் அப்படியே வரும். மக்கள் எல்லாம் அப்படியே வெளியில் கிளம்பி போவாங்க. வரிசையாக வருதா கார்லாம். சரிங்க, நான் இப்போ கிளம்புறேன். வீட்டில் வந்து பிரியாணி உள்ள குக் ஆகிட்டு இருக்குது. போய் அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏய் என்ன சண்டையா? எதுக்கு சண்டை போடுறீங்க? தண்ணி வேணா எடுத்துக்கூடி, ஓம் பாட்டில் எடுத்துக்கூடி. லெமன் ஜூஸ்லாம் இல்லை. அங்கே ஒரு பக்கம் வந்து அம்மா நதியெல்லாம் சமையல் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவனோட அட்ராசிட்டி தான் இன்றைக்கி. ஒன்ற ட்ரெஸ்ஸை காட்டுறா. ஏன் எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு அங்கே பாருங்கள். நீ என்ன ரவுடியா? அக்கா பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா. ஏய் சரி உட்காந்துக்கோ. டிவியில் வேறு ஒரு இதை போட்டுக்கிட்டு டைனா ரொம்பவா பார்க்கிங்க? ஃபேன் போட்டு உட்காரடா, வேர்க்க போகுது. பிரியாணிக்கு உண்டான பேஸ் ரெடி ஆகிட்டுங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது. டெக்ஸ்சர் பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ பிரியாணிக்கு கறி போட்டாச்சு, அரிசி போட்டாச்சுங்க. அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ தம் போட்டுருவீங்களாமா? ஓகே.
ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் வந்து கிச்சன் ஃப்ரீ ஆகிட்டு என்னென்னா எல்லாமே வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பிரியாணி வந்து பெரிய குக்கரில் வந்து தம் ஸ்டேஜுக்கு போயிட்டுங்க, அவ்வளோதான். அதனால் தம்மில் போட்டாலே வந்து அம்மா வந்து எப்போவுமே வெயிட் போட மாட்டாங்க. இங்கே வந்து சிக்கன் சாப்ஸ் பாருங்கள், இது வந்து நல்லா கொதித்து சூப்பராக ஆகிட்டுங்க. ஸோ இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே காட்ட முடியல, பட் இதில் பீசஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே நல்லா கிரேவியோட ஜூஸியாக இருக்கா. ஸோ பிரியாணி மட்டும் தான் இப்போ தம்மில் இருக்குது, மிச்சம் எல்லாமே ரெடி ஆகிட்டுங்க. அதனால் வந்து பேக்கிங்கை அப்படியே பேரலாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், சிக்கன் சாப்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. அப்பா சரி, பிரியாணி வரதுக்குள்ளே சிக்கன் எடுக்க ஆரம்பிங்க. அப்படியே பீஸை காட்டிகிட்டே எடுங்க. நல்லா பெரிய பீஸாக எடுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்கு. ஸோ சிக்கன் சாப்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அடுத்த பாக்ஸ் எடுத்தாச்சா? ஓகே, அப்படியே பிரியாணியை டேஸ்ட் பார்த்துருவோம். ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க, செம்ம சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து எப்போவுமே வந்து எங்கேனாலுமே பிரியாணியை தம் உடைக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் சூப்பராக தெரியும். இந்த சூடோட சூப்பராக இருங்க. ஸோ மட்டன் பீஸோடு வந்து பிரியாணி பேக் ஆகிட்டு இருக்கு. அப்படியே லைட்டாக அப்படியே உதிரியாக போட்டு காட்டுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. ஸோ அம்மா வந்து அப்படியே பிரியாணி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெயினாக நம்ம சாப்பிட்றதோட வெளியில் கொடுக்குறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரம்ஜான் டைமில். ஸோ வெளியில் வந்து நம்ம டன்ஸோ மூலமாக அனுப்புகிறதுலாம் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து இப்படி டேப் பண்ணி விட்டோம்னா சேஃபாக போயிடும். ஸோ பிரியாணிலாம் வந்து இந்த தடவை நீட்டாக வந்து பாக்ஸஸ் வாங்கி பாக்ஸஸில் அப்படியே பேக் ஆகி போகுதுங்க. ஸோ பேக்கிங்லாம் ஓரளவு முடிச்சாச்சு. அப்படியே நான் வெளியிலலாம் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம நெய்பர்ஸ்க்கு அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் கொடுக்கணும். அப்படியே கொடுத்துட்டு வரேன். நான் இந்த டன்ஸோவில் புக் பண்ணுறதெல்லாம் வந்து நதியாக பார்த்துட்ருக்கேன். புக் ஆயிடுச்சா? ஸோ பாருங்கள், டன்ஸோலே கொடுத்து விட்டுறலாம், இல்லைன்னா நம்ம போனோம்னா ரொம்ப டைம் ஓடிடுங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ரம்ஜானில் திருப்தியே வந்து எல்லார் வீட்டுக்கும் ஃபுட்டு கொடுக்குறதுக்கு நான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன், அனுப்பியா ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அனுப்பியா நீ யார் வீட்டுக்கு போயிட்டு வந்த? அங்கே அங்கிள் இருந்தாங்களா? யார் வந்தா? நித்யாண்டி வந்தாங்களா? கொடுத்துட்டியா? எதுவும் கேட்டாங்களா? ஓகே ஓகே, சரி, டேடி வேறு இடத்துக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போயிடு. ஓகே. ஸோ அனுப்பியெல்லாம் இப்போ வந்து க்ரோனப் ஆகிட்டா, அதனால் அவளே இப்போ இண்டிபெண்ட்டாக சில வீடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, அப்படியே சாப்பிட வேண்டியதான். நதியா ஒன்றும் சாப்பிடல? இல்லை, சரி. ஆக்சுவலாக இப்போ எல்லாம் கெஸ்ட்டெல்லாம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அந்த கொஞ்சம் வீடியோலாம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. அதுக்குள்ளே அம்மா வந்து ரொம்ப டயர்டு, காலையிலேருந்து அவங்க தான் வந்து கிச்சனில் அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு அப்படியே சொல்லுங்கள் எல்லாருக்கும். உங்களுக்கு நீங்களே தான் சமைச்சிங்க, ஃபுட்டு எப்படி இருந்துச்சு இருந்தாலும் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நோம்புல எல்லாம் இருந்ததுனால ரொம்ப பெரிய பசி இல்லை, தான் வச்ச சாப்பாடே சாப்பிட்றதுக்கு இல்லாமல் உட்காந்து. போதும். ஓகே, ரைத்தா வச்சுருவோம். ரைத்தா, சிக்கன் கிரேவி, சிக்கன் வை. இந்த தடவை வந்து யூஸ்வலாக வந்து நம்ம கபாப் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த தடவை வந்து சிக்கன் சாப்ஸாக தாங்க வச்சுருக்கு. இந்த சம்பளம் அப்படியே எடுத்துருமா? நீ ஒரு பார்பிக்யூ வச்சுருக்கீங்களா? ஆமாம், பால்கனியில் வச்சு. அது அந்த ஆக்சுவலாக அந்த பார்பிக்யூ ஸ்டாண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் வைக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்பிக்யூ வீடியோஸே வந்து பண்ணதே இல்லை. லாக்டவுனில் நிறைய பார்பிக்யூ வீடியோஸ், நிறைய பார்பிக்யூ பண்ணால் நான் அப்போ வந்து வீடியோ எடுத்தது கிடையாது. அதை ஒன்று மட்டும். ஓகே, கிரேவி கொஞ்சம் வச்சுரு.
கிரேவி மட்டும் போதும். ஓகே சரிங்க, அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம். அருண் சாப்பிட ஆரம்பி, சாப்பிட்டுட்டு நீ சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஒன்றுமே வேணும். பிஸ்மில்லா. உன் பிளேட் இந்த இருக்கு ஓடியா. ஓ அவருக்கு கொடுக்கணுமா? சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நல்ல சீரக சம்பா பிரியாணி, நல்லா சூடு, அப்படியே சூட்லேயே வச்சுருந்தாங்க, அதனால நல்ல சூடு. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அனுப்பியாச்சா? அதுதான் ஒருத்தர் வந்துட்டு நேர்லேயே வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து வெளியிலலாம் போய் கொடுக்குறதுக்கெலாம் நான் போகலாங்க. நிறைய இது இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி படி டன்ஸோ செப்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தாச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இல்லைனா அதெல்லாம் இங்கே உள்ள டிராஃபிக்கு போயிட்டு வரதுக்கே 1 hour ஆயிருங்க. மட்டன் வந்து நல்ல ஒரு சாஃப்டான எல்லா மட்டனுங்க. மட்டன் பாருங்களேன், அப்படியே லைட்டாக அமுங்கினாலே அப்படியே நொறுங்கி விழுந்துருது, ஏதோ கொத்துக்கறி விழுந்த மாதிரி விழுந்துருதுங்க. என்னென்னா யூஸ்வலாக வந்து மட்டன் நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு அருண் பிரியாணி? பிரியாணினாலே குறையக்கூடாது. ஸோ நல்லா உதிரியாக அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சிக்கன் சாப்பிட்டு பாரு எடுத்து. கொஞ்சமாவது சூடு இருக்கா பிரியாணி? இந்த சிக்கன் சாப்ஸோட ஒரு வாய்ங்க. இன்றைக்கி வந்து தால்சா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த சுள்ளுன்னு சிக்கன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படின்னா தான் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த தடவை பிளானு. கிரேவியோட ஒரு வாய். ஆக்சுவலாக சிக்கன் கிரேவியோட சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. என்ன மசாலா சிக்கனில்? மசாலாலாம் கிடையாது, எப்போவும் அதுக்கு எல்லாமே வீட்டில் உள்ள மசாலா தான், எதுவும் ஸ்பெஷல் மசாலாலாம் கிடையாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். எப்படி இருக்குது இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு? கிரேவியை வந்து ஆனால் ரொம்ப இவனுக்கு ஆக்சுவலாக ரைஸ் கம்மியாக இருக்குது. அந்த பிரியாணிக்குள்ளே கரெக்டாக அந்த செட் ஆகிற மாதிரி கிரேவி. அதோட நல்லா கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி கிரேவி பிரியாணிக்கு மட்டும் இல்லை, பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த மல்லியோட வாசனை நல்லா இருக்கு. மல்லித்தூள் மல்லி தூள் எல்லாம் இதுவும் போட்டிருக்கீங்க. மல்லிச்செடி அது போதும். நாட்டு மல்லி, அந்த கொரியண்டர் பவுடருமே நான் எப்போவுமே வறுத்து தான் திருக்க மிஷினில் கொடுப்பேன். அதனால நல்ல மனமாக இருக்கும். இங்கே வந்து எப்போவுமே வந்து பிரியாணிக்குன்னு கிடையாதுங்க, ரெகுலர் சமையலுக்குமே அம்மா வந்து எல்லாமே வந்து என்ன ரைஸ் மில்லுக்கு அனுப்பிவிட்டு அந்த ரைஸ் மில்லில் திரிக்கிற ஹோம்மேடு மசாலா தான். என்னம்மா சிக்கன் கிரேவி நீங்கள் சாப்பிட்டீங்களா? கடையிலலாம் வாங்குற மசாலா சாப்பிட்டோம்னா நமக்குலாம் அல்சர் வந்துடும் போல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்னிங் ஃபீல் வந்துடும். பாப்புலர் மட்டன். பாப்புலர் மட்டனை அடிச்சுக்கிற முடியவே முடியாது. எப்படி இருக்குது மட்டன்? அந்த மட்டனில் சாஃப்ட்னஸோ மொரட்டோ அது ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ட அந்த வெள்ளை நான் அதான் சொல்கிறேன்ல, தூத்துக்குடியில் வாங்குகிற அந்த நம்ம மார்க்கெட் செமினார் மார்க்கெட்டில் வாங்குறது அந்தோனியார் கோயில் பக்கம், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இளம் மட்டன் வந்து பாப்புலர் தான் பெங்களூரில். பெங்களூரில் மட்டன்ஸ் நிறைய கிடைக்கும், ஆனால் முரட்டு மட்டனாக இருக்கும். முன்னாடிலாம் நாங்கள் வேறு ஏரியாலலாம் இருக்கும்போது எத்தனை விசில் வச்சா கூட வேகவே வேகாது, பீஃப் கூட வந்துடும், ஆனால் மட்டன் வேகாது. பாப்புலர் மட்டன் வந்து சான்ஸே கிடையாது. முக்கியமான ஐட்டம் இதை வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பாக ரம்ஜானுக்கு வேணும், ஏன்னா அம்மா சூப்பராக பண்ணுவாங்க, கண்டிப்பாக வேணும்னு கேட்டு வாங்கினது செடி மாங்காய் பச்சடி. பச்சடி இதில் வந்து ஸ்வீட்டும் இருக்கும் காரமும் இருக்கும், ஏன்னா இது வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணுறதுங்க. வெல்லம் எப்படி இருக்குது? மாங்காய் அவிச்சி பண்ணது. மாங்காவை அவிக்கலாம் வேண்டாம், அப்படியே மாங்காவை நல்லா இது பண்ணி கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டு துருவலாக வச்சுக்கிறணும். ஓகே வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு வத்தல் கிள்ளி போட்டு இதுதாங்க அது. இதில் வந்து நல்லா மாங்காய் வந்து வதக்கி அப்புறம் தாளிப்பும் இருக்கும், அதே நேரத்தில் வெல்லமும் இருக்கும், இனிப்பு உரப்பு எல்லாமே இருக்கும். சாப்பிட்டு பார்த்தியா? சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடும்போது ஜாமாக ஃபுல் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு இது செமி ஸ்வீட், ஸ்வீட் ப்ளஸ் காரம். நம்ம உரப்பா சாப்பிடும்போது அது வெயிட் வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குனாங்களா? நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக வேணும்ன்ட்டு இவ்வளோ வேலையிலையும் அம்மாவை பண்ண வச்ச ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ வந்து இந்த ரம்ஜானில் வந்து ஸ்பெஷல் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இந்த 30 நாள் நோன்பு சூப்பராக போச்சு. அது நேரத்தில் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக எல்லாேருக்கும் ஃபுட்டு கொடுக்குறதும் நல்லா போச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுனால ஒரு திருப்தியோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லாவே போச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பாயாசம் இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள டெசர்ட். யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரம்ஜான் எங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போச்சுங்க. எல்லா சாப்பாடும் வந்து வெளியில் கொடுத்தாச்சு, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ஒரு சிம்பிளான ஒரு ரம்ஜான் செலிப்ரேஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.